இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் கேரளா ஸ்டைல் வெஜிடபிள் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பீன்ஸ் நீட்டாக, கேரட் க்யூபாக கட் பண்ணிக்கணும், வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். வாண்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இது இஞ்சியை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தாளிப்பே இது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ எண்ணெயில் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும், இந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, இந்த சாஃப்ட் தோசைக்கு, இதுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டுண்டாச்சு. இஞ்சி கொஞ்சம் லேசாக வதங்க ஆரம்பித்தோடனே பச்சை மிளகாய், இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய், ஏன்னா ஒயிட் கலராக இருக்கும் இந்த ஸ்டூ. செம்ம அல்டிமேட் காம்பினேஷன். அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது மட்டும்தான் நம்ம எண்ணெயில் தாளிச்சிருக்கோம். இதை நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் எண்ணெயிலே. இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த ஸ்டூக்கு. இதை நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிகிட்டே இருக்குது பாருங்கள் நல்லா எண்ணெயில். இப்போ வந்து வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பொடியாக கட் பண்ணக்கூடாது. ஸ்டூக்கு வெங்காயம்லாம் நீட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, அதையும் எண்ணெயில் சேர்த்துண்டாச்சு. இப்போ எண்ணெயோடு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்க போகிறோம்ப்பா. இது வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கேரளாவோட ஸ்டைல் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கின்னு இருக்கேன் ஆயிலில். வெங்காயம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வதக்கிடக்கூடாது, ஏன்னா நமக்கு ஸ்டூ ஒயிட் கலரில் இருக்கணும் இல்லையா. ஸோ ஓரளவு இந்த வெங்காயம் வதக்கினாலே போதும். இந்த மீன்வேல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா வந்து ஒரு தேங்காவை வந்து அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால்னு தனித்தனியாலாம் எடுக்கலை, ஒரே இது ஒன்றாவே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரே பாலாக எடுத்து வச்சுட்டுருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கினா போதும், ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆகக்கூடாது. இது வந்து கொஞ்சம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது நல்லா வதக்கிண்டே இருக்கேன் இப்போது. இப்போ வந்து நம்ம காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதையும் ஆட் பண்ணிண்டாச்சு. சும்மா இது வந்து ஒரு ஆயிலில் ஒரு பரட்டினா போதும், ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பரட்டிட்டு நம்ம இதை வேக விட்டுடலாம், அவ்வளோதான். ஆயில் நல்லா கோட் ஆனால் போதும். எல்லா காய்கறிலையும் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து இந்த காய்கறியெல்லாம் நம்ம நல்லா வேக விட போகிறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். இந்த உப்பும் போட்டுடலாம். இந்த ஸ்டூக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பும் போட்டுடலாம். வேணால் அதுக்கப்புறம் கூட நம்ம முடிக்கிற டைமில் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் போட்டுருக்கேன் உப்பு காய்கறிக்கு. ஸோ போட்டுன்ட்டு நல்லா ஒரு கலரிட்டு இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். அப்பப்போ கலரிக்கோங்க, ஏன்னா அடிக்கடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி வற்றி போயிட்டு அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் எடுத்து அப்பப்போ கலரிக்கலாம். இப்போ காய்கறி வெந்துருத்தான்னு தான் பார்க்குறேன். ஒரு 5 to 8 minutes ஆகும் கண்டிப்பாக இந்த காய்கறிலாம் வேகிறதுக்கு. நம்ம வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். நடுவில் எடுத்து கலரி வைக்கிறேன், பார்க்குறேன் வெந்துடுதா அப்படின்னு. ஓரளவு நல்லா வெந்துன்னு தான் இருக்குது, ஆனால் இன்னும் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் கொட்டினதுக்கப்புறம் இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் காய்கறி வேகணும். ஸோ மூடி போட்டு நான் வேக விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வெந்திருக்கு காய். இன்னும் கூட கொஞ்சம் வேக வைக்கலாம். ஓரளவு வெந்திருக்கு, ஆனால் ஓரளவு நல்லாவே தான் வெந்திருக்கு உருளைக்கிழங்கெல்லாம். இன்னும் ஒரு 2-3 minutes நான் வந்து வேக விட போகிறேன். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, ஒன்றுமே வேலை இல்லை, ரொம்ப ஈஸி இந்த ஸ்டூ. தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டா போகிறோம், காய்கறி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டா போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாக. இடியாப்பத்துக்கு, ஆப்பம், தோசை, இதுக்கெலாம் அவ்வளோ அல்டிமேட் காம்பினேஷன் தெரியுமா. காரம் கம்மியாக இருக்குமா, அதனால் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஓரளவு நல்லா காயெல்லாம் வெந்துடுது பாருங்கள். இடியாப்பத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும். எவ்வளோ இடியாப்பம் உள்ளே போகிறதுனே தெரியாது, அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு, அளவே தெரியாமல் போயின்னு இருக்கும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருத்து. பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன்ல தேங்காய் பால், இந்த தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துன்றோம். இதுக்கு பதில் ஆவின் பால் சேர்க்கட்டுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தேங்காய் பால் மட்டும்தான் போடணும். ஏன்னா இது அல்டிமேட்டாக இது கேரளா ஸ்டைல் ஸ்டூ, வெஜ் ஸ்டூங்கிறதுனால. பாருங்கள் நல்லா தேங்காய் பால் கொட்டிண்டாச்சு. இது வந்து கொதிக்கலாம் கூடாது ரொம்பலாம். இது வந்து ஓரளவு ஒரு 2 கொதி
வந்ததுன்னா போரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து எதுவுமே இல்லை, தண்ணியாக இருக்குது இல்லையா? ஸோ அதே தேங்காய் பாலில் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். அந்த தேங்காய் பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நான் அந்த இதோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதால் கொஞ்சம் திக்காகும் கிரேவி. ஆனால் இது தண்ணியாக தான் இருக்கும் ஆக்சுவலி, ரொம்ப திக்காக இருக்காது இந்த கிரேவி. கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டூ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து போட்டேன், ஆனால் போட்டதே தெரியாத மாதிரி கொஞ்சமாக மிளகு பொடி போடணும். நிறைய போட்டுறக்கூடாது, கலர் மாறிடும். போட்டேனே தெரியாத அளவுக்கு மிளகு பொடி லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தூவிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட வேண்டியது தான். நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஸ்டூ ரெடி ஆகிடுது கேரளா ஸ்டைல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பரோட்டாக்கு கூட சூப்பராக இருக்கும். காரம் வந்து நான் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வெஜ் ஸ்டூ வந்து ஒரு அல்டிமேட் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இது வெறும் இந்த தேங்காய் பால் வாசனையிலேயே பண்ணுறோமா, அதுவும் தேங்காய் எண்ணெயில் வேறு பண்ணுறோம் இல்லையா? அதனால் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஸோ மச்.